தீர்வு திட்டம் முறிவடையும் நிலை, அமெரிக்க அதிபரனுடைய கனவுகளின் மேல் விழுந்தது மண், ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா மொய்தபா காமைனி திடீரென உள்ளே நுழைந்ததனால் வீசி இருக்கின்ற புதிய பூகம்பம், அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டத்தின் உயிர் நாடி ஈரானில் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுவதையும் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது இந்த பேச்சுவார்த்தையினுடைய உயர் நிபந்தனையாக இருந்தது. இப்பொழுது அயதுல்லா மொய்தபா காமைனி அந்த யுரேனியத்தை தங்களுடைய நாட்டில் இருந்து வேறு எங்குமே நகர்த்த முடியாது என்று தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதனால் என்ன பேசுவது, எங்கிருந்து பேசுவது என்று தெரியாத ஒரு முட்டுக்கட்டையான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேச ஊடகமாகிய ட்ராய்டரில் இது வெளியாகி இருக்கின்றது. இதை தவிர அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய அறிக்கை ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் இருவரையும் ஆட வைத்திருக்கின்றது. ஈரான் அவர்கள் நினைக்காத அளவிற்கு ஆயுத உற்பத்தியில் மிக விரைவாக முன்னேறி இருப்பது அமெரிக்கா அறியாத அவசர செய்தியாக இருக்கின்றது. டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் தொடர்பாக இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற அமெரிக்க உளவு பிரிவினுடைய அறிக்கை அவர்களையே நிலை குலைந்து தடுமாற வைத்திருக்கின்றது. ஈரான் இவ்வளவு வேகமாக முன்னேறும் என்று அவர்கள் கனவும் காணவில்லை என்றும், மேலும் 6 மாத கால அவகாசம் வழங்கினாலே போதும் ஈரானினுடைய ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்கின்ற நிலையானது பழைய நிலைக்கு வந்து சேர்ந்துவிடும் என்றும், ஈரானினுடைய நிலத்தடி அறைகளில் இப்பொழுது மின்னல் வேகத்தில் மறுபடியும் ஆளில்லா விமானங்களை உருவாக்குகின்ற வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருடன் செவ்வாய்க்கிழமை பேசி மோதலை நடத்தி 30 தினங்கள் போர் நிறுத்தத்தை மேலும் கொண்டு வருவதற்கான அனுமதியை அவரிடமிருந்து பெற முயற்சி எடுத்த பொழுது ஈரானில் இருக்கின்ற யுரேனியம் அங்கிருந்து வெளியே வருகின்றது என்று கூறி நெட்டன்யாகுவிடம் அனுமதியை கோரியிருந்தார். இப்பொழுது ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அதை நிராகரித்ததனால் இஸ்ரேலினுடைய நிலைமை இக்கட்டாக மாறிவிட்டது. இஸ்ரேலினுடைய படைத்துறை தளபதி தங்களுடைய படைகள் அடுத்த நிமிடமே போருக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார். இதற்கு காரணம் ஈரானினுடைய திடீர் முன்னேற்றமாகும். இதில் 3 விடயங்கள் முக்கியமாக உளவுத்துறையால் கூறப்பட்டிருக்கின்றது. முதலாவது, வெறும் 6 மாதங்கள் போதும் ஆளில்லா விமான உற்பத்தியில் ஈரான் சீராகவே வந்துவிடும். இரண்டாவது, ஈரானினுடைய நிலத்தடி அறைகளில் இப்பொழுது நடைபெறுகின்ற வேலை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக தீவிரமாக இருப்பதனால் ஈரான் இப்படி பணியாற்றும் என்று கற்பனை கூட பண்ணவில்லை அமெரிக்கா இஸ்ரேல் இருவரும். நேற்று செய்தியாளரிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் என்ன இருக்கின்றது என்று தென்னாவட்டாக கேட்டிருந்தார். இன்று ஈரானிடம் எல்லாமே இருக்கின்றது என்கின்ற உளவு பிரிவு அறிக்கை அவரை கதிகலங்க வைத்திருக்கின்றது. இது பேச்சுவார்த்தையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு சவால். யுத்தத்தை நடத்தவே வேண்டும் என்ற நிலைக்குள் விவகாரம் இருக்கின்றது. ஆனால் அதை தவிர்க்கவே வேண்டும் என்கின்ற இடத்தில் அவர் இருப்பதனால் ஈரானினுடைய தரப்பில் இருந்து கடுமையான நிபந்தனைகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன. சற்று முன்னர் வெளியான ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா மொய்தபா காமைனியினுடைய அறிக்கை 30 தினங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு துருக்கி, எகிப்து, கட்டார் போன்ற நாடுகள் எடுத்த முயற்சியில் இடி விழுந்த கதையாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கோரிக்கையை முற்றாக நிராகரித்திருக்கின்றார்கள். இதனால் அமெரிக்கா இப்பொழுது தடுமாறி நிற்கின்றது. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் நாம் உள்ளே சென்று கதையை முடித்து யுரேனியத்தை கொண்டு வருவதா, இல்லை ஈரான் யுத்த நிறுத்தத்தில் கையெழுத்து வைக்க போகின்றதா, இரண்டில் ஒன்றை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். இப்பொழுது இக்கட்டான நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை இப்பொழுது தாக்குமாக இருந்தால் அது பிராந்திய யுத்தமாக மாறிவிடும். ஏனென்றால் பாகிஸ்தானினுடைய 8000 படைகள் இப்பொழுது சவுதியில் இறங்கி இருக்கின்றன. அணுகுண்டு பாதுகாப்பை சவுதி அரேபியாவிற்கு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கினால் சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது பாகிஸ்தான் படைகள் நேரடியாக ஆயுத பாவனையில் ஈடுபடுவார்கள். இதனால் ஈரான் பாகிஸ்தான் இடையே யுத்தம் விரிவடைகின்ற அபாயம் இருக்கின்றது. அதைவிட முக்கியம், ரஷ்ய அதிபர் சீனாவில் இருந்து வந்தவுடன் 64,000 பேரை அவசரமாக அழைத்து அணுகுண்டை அடுத்த கணமே ஏவுவதற்கு தயாராக நிறுத்துவதற்கான பயிற்சியை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி யாவுமே சிக்கலாக இருப்பதனால் இந்த சிக்கலுக்குரிய அடிப்படையான காரணம், ஒரு இடத்தில் இது திசை மாறிவிடுமாக இருந்தால் அகில உலகத்தையுமே சுற்றி பிடித்துவிடும் நெருப்பாக என்பதனால் பலத்த அச்சம் நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய
பாதுகாப்பு அமைச்சரை கருப்பு பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நெருக்கடி அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. இஸ்ரேலினுடைய கடல் முற்றுகையை எதிர்த்து துருக்கியிலிருந்து கப்பலில் சென்ற குளோபல் சுமுத் புரோட்டிலா என்கின்ற அமைப்பினரில் 430 பேரை கைது செய்து நிலத்தில் மண்டியிட வைத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரினுடைய செயல் கண்டனத்திற்கு உள்ளாகிய நிலையில் இப்பொழுது இந்த 430 பேரும் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இவர்கள் எங்கு நாடு கடத்தப்பட்டார்கள் என்ற தகவலை வெளியிடவில்லை. இவர்களில் ஒருவர் டென்மார்க்கை சேர்ந்தவராக இருப்பதனால் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய கடும் கோபத்தையும் கவலையையும் இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு எதிராக இந்த நாடுகள் அதிதீவிரமான எதிர்ப்பை காட்டியிருக்கின்றன. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தமர் பென்கிவிரை கருப்பு பட்டியல் இட வேண்டும் என்று இத்தாலி அவசரமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பிரேரணை கொடுத்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய வரலாற்றிலேயே முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இத்தாலியினுடைய கோரிக்கை உத்தியோகபூர்வ கோரிக்கையாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் மீது பொருளாதார தடை மற்றும் ராஜதந்திர தடை என்பன விதிக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள். இது விதிக்கப்படுமாக இருந்தால் இவர் செங்கன் நாடுகளுக்கு உள்ளேயே வர முடியாத சூழ்நிலையும் சொத்துக்கள் இருந்தால் பறிமுதலாகும் சூழ்நிலையும் ஏற்படும். மேலும் இதுவரை காலமும் இஸ்ரேலை ஆதரித்து வந்த இத்தாலியினுடைய கடும் சீற்றமானது இஸ்ரேலிய பிரதமருக்கு பலத்த சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுபோல போலந்து நாடு இவர் தமது நாட்டிற்குள் வரக்கூடாது என்றும் இவர் மீது தடை விதிக்கும்படி தன்னுடைய பிரேரணையை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கி இருக்கின்றது. இந்த சம்பவங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பாவின் எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு இந்த தடைகளை நீக்குவாரா தெரியவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது ஒரு போர் மூலமாக இருந்தால் ஐரோப்பா தன்னுடைய எதிர்ப்பு நிலையை காட்டுவதற்கு இவை அவசியம். இல்லையேல் ஈரானுடன் மோத வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை வரும். ஐரோப்பா அதை தவிர்க்கவே விரும்புவதன் அடையாளமாக இது இருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? யாருமே முன்னெதிர்வு கூற முடியாத அளவிற்கு நிலைமையினுடைய பாரதூரம் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.